மூன்றாவது நான் சொன்னேன் அல்லவா இசை. Now I don't say we don't use money in God's work. தேவனுடைய ஊழியத்திலே நாம் பணத்தையே பயன்படுத்துவதில்லை என்று நான் சொல்லவில்லை. To organize a conference like this to give free food to all of you. இதுபோல ஒரு கான்ஃபரன்ஸை ஒழுங்கு செய்ய வேண்டுமானால் எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கிறது. Hundreds of people for so many days. நூற்றுக்கணக்கான மக்கள் எத்தனையோ நாட்கள் இங்கே தங்கி இருக்கிறீர்கள். To provide free accommodation for all of you for all these days. That costs money. உங்களுக்காக இந்த இடத்திலே தங்குவதற்கு வசதியை செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பணம் செலவாகிறது. But we don't take a collection here. அதற்காக நாங்கள் பணத்தை வசூல் செய்வதில்லை. We believe that God provides through his people without our asking people. நாம் கேட்காமலேயே தேவன் தம்முடைய ஜனங்களின் மூலமாக பணத்தேவை சந்திக்கிறார் என்று நான் நம்புகிறோம். And that's not only in this conference, that's what we have practiced for 34 years in all our 40-50 churches, in all the 7-8 conferences we have every year. இந்த கான்ஃபரன்ஸ்க்கு மட்டுமல்ல 34 ஆண்டுகளாக 7-8 இடங்களில் நடக்கக்கூடிய எத்தனையோ கான்ஃபரன்ஸ்களிலே 50 சபைகளில் கூடி வருகிற இடங்களிலே நாம் இதைத்தான் பயிற்சி செய்திருக்கிறோம். Why is it we don't take a collection in our churches but keep a box at the back? ஏன் நாம் பணத்தை வசூல் செய்யாதபடிக்கு ஒரு பின்னால் ஒரு காணிக்கை பெட்டியை வைக்கிறோம்? Because Jesus said you must give secretly. நீங்கள் அந்தரங்கமாய் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். And you must give cheerfully. உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். And you can't make a man give secretly and cheerfully if you put a bag or a plate in front of him. ஒரு மனிதனுக்கு முன்பாக பையையோ அல்லது தட்டையோ காண்பிக்கும் பொழுது அந்தரங்கமாய் எப்படி கொடுக்க செய்வது? We are making him disobey God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்கிறீர்கள். So that's why we kept a box and say you give secretly and cheerfully. If you don't want to give, don't give. ஆகவே நீங்கள் கொடுக்காவிட்டால் கொடுக்காமல் இருங்கள், அல்லது கொடுக்கிறதா இருந்தால் உற்சாகமாய் கொடுங்கள் என்று சொல்லி நாம் பின்னால் பெட்டியை வைக்கிறோம். And we have not made money the most important thing in our ministry. நம்முடைய ஊழியத்திலே பணம் தான் பிரதான தேவை என்பதையும் நாம் ஒரு காலம் சொல்வதில்லை. Even in our poor village churches we do that. எங்களுடைய ஏழை சபைகள் கிராமங்களில் இருக்கிறதே அதிலேயும் இதே காரியத்தை தான் செய்கிறோம். What is the result? அதனுடைய விளைவு என்ன? God has honored us in all these 34 years. இந்த 34 ஆண்டுகளாக தேவன் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார். We have never been in debt for a single one of the hundreds of conferences we have conducted. நூற்றுக்கணக்கான கான்ஃபரன்ஸ்களை இதுவரை நடத்தி இருக்கிறோம். எந்த கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் கடன் என்கிற நிலை வந்ததில்லை. We have never been in debt for any of the church buildings that we have built in the different villages. பல கிராமங்களிலே கட்டி இருக்கக்கூடிய சபை கட்டடத்தின் நிமித்தமாக நாம் கடன் பட்டதே கிடையாது. And we have never sent a report or photograph asking anybody for money. யாரையும் பணம் கேட்பதற்காக ஒரு போட்டோவையோ அனுப்பி அல்லது அறிக்கை அனுப்பி பணம் வாங்கினதில்லை. Because we wanted to stand against this Babylonian spirit. ஏனென்றால் இந்த பாபிலோனிய ஆவிக்கு விரோதமாக நாம் நிற்க விரும்புகிறோம். We have needed hundreds of thousands of rupees to do all these things, but God has provided it. இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு நமக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் தேவைப்பட்டது, ஆனால் தேவனே அதை சந்தித்திருக்கிறார். We read in Luke chapter 8 that certain rich women supported Jesus. இயேசுவை சில ஐஸ்வரியவான ஸ்திரீகள் இயேசுவை தாங்கினார்கள் பணம் மூலமாக என்று லூக்காவிலே வாசிக்கிறோம். But Jesus never asked anybody and never told anybody his need. ஆனால் இயேசு யாரிடத்திலும் பணம் தாருங்கள் என்று கேட்கவும் இல்லை, தன்னுடைய தேவைகளை குறிப்பால் உணர்த்தவும் இல்லை. If we don't have a right attitude to money in our personal life, in our church life, our church will end up as Babylon. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய சபை வாழ்க்கையானாலும் சரி, பணத்தை குறித்து சரியான ஒரு மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் நாம் பாபிலோனாய் முடிவடைந்து விடுவோம். The reason I emphasize this is because we are new generation coming up, new people coming to our church who need to understand our values. இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய மத்தியிலே புதிதான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், புதிதான சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் இதனுடைய மதிப்பை உணர வேண்டும். Those of you who've been with us 15-20 years, you know these values. எங்களோடு கூட 10-15 ஆண்டுகள் இருந்தவர்கள் இந்த மதிப்பீடுகளை அறிந்திருக்கிறீர்கள். But we have a new generation growing up, they must see these values. ஆனால் நம்ம மத்தியிலே புதிய சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இந்த மதிப்பீடுகளை பார்க்க வேண்டும். And they must see that God has honored our stand for 34 years in all our churches. நம்முடைய எல்லா சபைகளிலுமே 34 ஆண்டுகளாக நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். So this is very important in building the church, that we have a right attitude to money in our personal life, in our family life, and in our church life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, சபை வாழ்க்கையானாலும் சரி, பணத்தை குறித்து சரியான ஒரு மனப்பான்மை மனப்பக்குவம் நமக்கு வேண்டும்.